கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் கர்த்தருடைய கிருபையினால் 21 நாட்கள் ஆலயத்தில் நடக்கிற உபவாச ஜெபம் காலையும் மாலையும் முடிந்தவரை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதன் விளைவாக தினமும் காலை ஒரு வசனத்தை வைத்து, ஒரு தேவனுடைய ஊழியரை வைத்து உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். பரலோக தொடர்பில் பரிசுத்தவானின் அனுபவம் என்று ஏனோக்கு தொடங்கி ஒவ்வொரு நாளும் சில வார்த்தைகளை உங்களுக்கு நாம் எளிய முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆழமாக தேவையில்லாமல் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லி இந்த தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையை நாம் புரிந்து அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை அறிந்து நாம் எப்படி இருந்தால் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் இருக்கலாம், ஜெபம் மிகவும் தேவை. ஜெபம் என்பது நம்மை படைத்த தெய்வத்தோடு பேசுவது. தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். 115ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த தேவன் என்ன செய்கிறார்? ஜெபத்தை கேட்கிறார். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் ஜெபியுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி பாருங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், உங்கள் தேவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள், எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால்தான் வேதத்திலே நாம் படிக்கிறோம் அநேக விஷயங்கள். இன்றைக்கும் ஜெபம் யார் முக்கியப்படுத்துறாங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஜெபத்தில் யார் தரித்திருக்கிறாங்க, பிரச்சனை மாறும். பிரச்சனை வரும், பிரச்சனைகள் மாறும். ஜெபத்தில் யார் தங்கள் இருதயத்தை ஊற்றுறாங்க, அவங்க வாழ்க்கையில் உள்ள குறைகள் நீங்கி போகும். தேவனோடு யார் பேசுறாங்க, பெண்களாய் இருந்தால் அவருடைய கற்பம் திறக்கப்படும். தேவனோடு இடைப்பட்டு அவரை சார்ந்து யார் வாழுறாங்க, அவங்க எல்லா கட்டுகள் அருந்து போகும். அப்படி தேவன் அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் வல்லமையில் உள்ளவராய் இருக்கிறார். இங்கே எலியா என்ற ஒரு மனிதனை குறித்து இந்த நாளில் உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் பேச விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் 1 வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எவ்வளவு ஆழமான அழுத்தமான அறிக்கையும் உறுதியும் வார்த்தையும் பாருங்கள். எலியா, இவரை குறித்து நிறைய வரலாறுகளை பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் எலியாவை குறித்து பார்க்க முடியும். ஆனால் அவர் சொல்ற வார்த்தை என் வாக்கின்படி. ஆகாப் என்ற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அந்த ராஜாவை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சொன்னா அப்படியே நடக்கும். ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷங்கிட்ட போய் நான் சொல்றத நடக்கும், நம்பிக்கையோட சொல்ற வார்த்தை வேற, கண்மூடித்தனமா சொல்ற வார்த்தை வேற. ஆனால் அது நடக்கும்னு சொன்னால் நடந்ததா அப்படின்னு பார்த்தால் நடந்தது. ராஜாவை பார்த்து சொல்லி நடக்கலன்னா என்ன ஆகும் அவருடைய நிலைமை?
ஒரு மிகுந்த பொறுப்பில் இருக்கிற ஒருவர்கிட்ட தான் சொல்லிட்டு நடக்கலன்னா தலையை வெட்டிடுவாங்களே, காவல்ல போட்டுருவாங்களே. ஆனா இந்த எலியா காரணம் என்ன? எப்படி யார் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட வார்த்தைகள் யார் சொல்ல முடியும்? கர்த்தரோடு இருக்கிறவர்களால் சொல்ல முடியும். ஆண்டுடைய தொடர்பில் இருக்கிறவர்களோடு சொல்ல முடியும். தேவனுடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள் சொல்ல முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் சொல்ல முடியும். பலமுறை தேவ நடத்துதலை அறிந்து உணர்ந்து அவர் ஜெபித்து பதில் பெற்றவர்கள் சொல்ல முடியும். எலியாவின் அனுபவம் அது. என்ன சொல்றாரு? என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில், குறிப்பிட்ட சில வருஷங்களை சொல்றாரு, இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மழை வராதுப்பா, மழையும் வராது, பனியும் வராது இந்த வருஷங்களில். அப்போ ஒரு வருஷம் அல்ல, ஒரு சில வருஷங்கள் மழையும் வராது பனியும் வராதுன்னா எப்படி மரங்கள் வளருவது, செடிகள் வளருவது, தானியம் வருவது, விளைச்சல் எப்படி ஏற்படுவது, மற்றவர்கள் எப்படி பிழைப்பது? அதுவும் ஆண்டவருக்கு முன்னால, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன், தேவனுக்கு முன்னால நிக்கிற ஒரு மனுஷன் தன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவ்வளவு அழுத்தமாய் வைராக்கியமாய் சொல்லுகிறார். இதை குறித்து இது நடந்ததா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நடந்தது. மழையும் வராது, பனியும் வராது. அப்புறம் இந்த அதிகாரம் நான் ஃபுல்லா இந்த திரும்ப பஞ்சம் வந்திருக்கு. எலியாவுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்றாரு, நீ எங்கெங்க போகணும்னு. அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அப்புறம் அதன் பிறகு ஒரு சேலஞ்ச், சவால் நடக்குது. தேவனை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும், தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கும் தேவனை பின்பற்றாமல் விலகி போகிறவர்களுக்கும் அந்த இடத்துல அந்த சவால்ல ஒரு காரியம் நடக்கிறது பாருங்கள். ஆனா எலியா அநேக காரியத்தை செய்தார். ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள சில காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாய் சில வார்த்தையை சொல்லுகிறார். 18:30 என்கிட்ட எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்த போது உடைக்கப்பட்ட பலிபீடத்தை புதுப்பிக்கிறார். இஸ்ரவேல் வார்த்தையை உச்சரிக்கிறார். கற்களை எடுக்கிறார், பலிபீடத்தை கட்டுகிறார், வாய்க்காலை உண்டாக்குகிறார், விறகுகளை அடுக்கிறார், காளைகளை துண்டித்து விறகு மேல் வைக்கிறார், தண்ணீர் நிரம்பும்படி தண்ணீரை ஊற்றுகிறார், வாய்க்காலை தண்ணீரால் நிரப்பினார். பலி செலுத்துகிற நேரத்தில் எலியா வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நான் உடைய ஊழியக்காரன், உங்க வார்த்தையின்படி நான் செய்தேன்னு இன்றைக்கு நீ விளங்க பண்ணும்னு ஒரு காரியத்தை சொல்லிட்டு, ஆண்டவரே என்னை கேட்டருளோம், என் வார்த்தையை கேட்டருளோம் என்று சொன்னார். 38ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. இதை கண்ட ஜனங்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள். இதை கவனிக்கிற, இதை கேட்கிற தேவ ஜனமே, நான் பிரசங்கிக்கிற, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை
இந்த தேவனுடைய காரியங்கள் உண்மை உள்ளது. நீங்க தேவனை அறிந்தவர்கள் அல்லது நம்பிக்கை உடையவர்களாய் அறியாதவர்கள் கூட இருக்கலாம். இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் இன்றைக்கும் வாழுகிறார். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரோடு ஐக்கியம் கொள்ளும் போது பரலோகத்தின் வல்லமை பூமியிலே விளங்க செய்கிறார். யார் அந்த தேவன்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. இயேசுவை நம்புவீங்களா? அவர் சொற்படி கேட்பீங்களா? வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். எலியா ஜெபம் பண்ணாரு, இது மழை வராது பனின்னு. நடந்ததா? பைபிள்ல இருக்கு. நேரம் வரும்போது சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.